ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஆஃபிஷியல். இன்னைக்கு vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஹேர் கெரட்டின் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சுங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னா, என் ஹேர் வாஷ் பண்ணல, ஷாம்பூ ஆர்டர் பண்ணல. நைக்காவில் ஆர்டர் பண்ணி ஒரு வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கும் லேட் ஆச்சு. கொஞ்சம் அது வந்து காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஹேர் கெரட்டின் பண்ணிட்டேன். அதை நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்களே எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு vlog-ஆ பண்ணலாம், ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு vlog. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஷாம்பு வாஷ் பண்ணலாமா? ஸோ வந்து நைக்கால ஆர்டர் வந்திருக்கு. இதை அன்பாக்சிங் பண்ணி உங்கள் முன்னாடி தான் எடுக்க போகிறேன். ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் சீரம் மட்டும் இங்கே பாருங்கள், பேக்கே கிழிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக கேடி வேலுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக வந்து ட்ரை ஹேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக கெரட்டின் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரெஷ்ஷியாக இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் நம்ம ஹேருக்கு வந்து எவ்வளோ நல்லது கொடுக்கும்னு பார்க்கணும். கம்மி ரேட்டில் இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹேர் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த நம்ம ஹேரை கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம். ஓகே, சீரம் வந்து வாஷ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் வந்து நான் எப்போவுமே வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது கெரட்டின் பண்ணியிருக்கனால சரி அவங்க சஜஷன் பண்ணதே நான் பண்ணுறேன். ஏன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். ஏன்னா ஸ்கேல்பில் படாமல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். மாஸ்க்குன்னா நம்ம ஸ்கேல்பில் பட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கண்டிஷ்னர் வந்து ஸ்கேல்பில் பட்டால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃப் வரும், எல்லாமே வரும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன்னா வெறும் ஹேரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஸ்கேல்பில் பட மாட்டேன். நம்ம ஹேருக்கு தான் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேருக்கு தான் நம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக வர வைக்கணும் இல்லையா, ஸ்கேல்ப் இல்லை இல்லையா. ஸோ அதனால இது யூஸ் பண்ண போகிறேன். குளிக்கலாமா? ஹேண்ட் கீ டக் பண்ணுறேன். லேடிஸ் ஹேண்ட் கீ. ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். என் தொண்டை கொஞ்சம் கட்டிருக்கு, அதிலே ஹேர் வாஷும் பண்ணிட்டு நான் சீரம் போடலாமா?
பாட்டில் இது கீழே போட்டால் உடஞ்சிரும். கொஞ்சம் வெட்டாக இருக்கு ஹேரு. ஸோ ஆஃப்டர் ஷாம்பு வாஷ் என்னோட ஃபைனல் என் முடி முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு.
ஸோ ஷாம்பு, கண்டிஷ்னர் அண்ட் சீரம் போட்டது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் இனிமேல். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களோட இதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேடி வரும்.